ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மட்டன் கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம், சூப்பராகவும் செய்யிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டன், வெங்காயம் 1, தக்காளி 1, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி 250 ml, 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வச்சுடுங்க. நல்லா வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இதுமாரி நல்லா வெந்திருக்கும். கறி வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு வாணலியில் 100 ml ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா வறுக்கணும். அது கொஞ்சம் வந்ததும் 2 வெங்காயம், அரிஞ்சு வச்சுருக்கிற 2 வெங்காயம் போட்டு வதக்கணும். அது வதங்கினதும் கொஞ்சம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதக்கணும். பச்சை அடி பிடிச்சிடும், அதனால் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதும் 3 தக்காளி பழம், அதையும் போட்டு வதக்குங்க. குழம்புத்தூள் 1 குழிக்கரண்டி, 200 கிராம் வரும். தேவையான அளவு உப்பு, நூறு கிராம் மல்லித்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி நல்லா சுண்டி வரணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் நம்ம போட்டிருக்குது வாசனை எல்லாம் போகணும், நல்லா சுண்டணும். இதில் தக்காளியெல்லாம் வெந்துடும். ஏன்னா ஆட்டுக்கறி முதல்ல வேக வச்சிட்டோம், அதனால் இன்னும் அதிகமாக வேக வச்சோன்னா ரொம்ப குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கணும் இந்த குழம்ப. கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, போட்டு நல்லா சுண்ட விடுங்க தண்ணியை. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். இதேமாரி கிரேவி பதத்துக்கு வந்துடணும். இதேமாரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டனோட அந்த மட்டன் கறியை ஊற்றிடணும், அந்த சூப்போடு ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த காரம்லாம் மட்டனில் இறங்கிறதுக்காக.
இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு புளிப்பெல்லாம் பாருங்கள். அப்படி புளிப்பு பத்தலைன்னா இன்னும் ஒரு 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு அரை டம்ளர் திக்கான தேங்காய் பால் அதையும் ஊற்றிக்கிங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுங்க. புளிப்பு பத்தலைன்னா ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மட்டன் கறி ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.